ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் வா வாத்தியார். இது டைரக்டர் நலன் குமாரசாமியோட படம். அதனால் இந்த படத்தை நம்ம பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் அவரோட கதைக்களம் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. இந்த படம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம். பல பிரச்சனைகள்னால ரிலீஸ் ஆகலை. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறது கூட இந்த படத்துல மெயினான ரோல்ல நடிச்சிருக்கிறது கார்த்தி, ராஜ்கிரண், ஆனந்த்ராஜ், சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜ்கிரண் மிக தீவிரமான ஒரு எம்ஜிஆர் ஃபேனா இருக்கிறாரு. அவருக்கு தன்னோட பேரனை எம்ஜிஆர் வழியில அதாவது எம்ஜிஆரோட குணங்களை புகுத்தணும், எம்ஜிஆரோட கேரக்டர் படி நம்மளோட பேரனை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கார்த்தியை சின்ன வயசுல இருந்தே எம்ஜிஆரோட படங்களை காமிச்சு அவர் என்னென்ன சொல்லுவாரு, அந்த வசனங்கள் எப்படி, அவர் எப்படி சண்டை போடுவாரு, உண்மைக்காக எப்படி போராடுறாரு, அந்த ஒரு எம்ஜிஆரோட வழிகளை சொல்லி கார்த்தியை வளர்த்துறாரு. திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி ஸ்கூல் படிக்க டைம்ல ஒரு 50,000 ரூபாய் லாட்ரி சீட் ஒன்று விழுந்துருது. அதை ராஜ்கிரண் என்ன சொல்றாருன்னா, உழைக்கிற பணம் தான் ஒட்டும், நம்ம வாத்தியார் இந்த மாதிரி உழைப்பு இல்லாம வர பணம் ஒட்டாது, நம்ம வாத்தியாரே சொல்லுவாரு அப்படின்னு அந்த லாட்ரி சீட்டை கிழிக்க, அதுல இருந்து எம்ஜிஆர் மேல கார்த்திக்கு ஒரு அத ஒரு கோபம் மாதிரி வந்துடும். திடீர்னு நம்பியாரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அது ராஜ்கிரனுக்கே தெரியாது. அப்புறமேட்டு ஒரு டைம்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாரு. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னென்ன லஞ்சம் வாங்க முடியும், எவ்வளவு மற்றவங்க கிட்ட கறக்க முடியுமோ நம்பியார் வேலைகளை கார்த்தி பண்றாரு. அது ராஜ்கிரனுக்கு தெரியாமே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு சஸ்பெண்ட் ஆகுறாரு கார்த்தி ஒரு பிரச்சனையில. அதை ராஜ்கிரண் பேப்பர்ல படிக்க, அதுக்கப்புறம் தான் ராஜ்கிரனுக்கு தெரியுது, நம்ம பேரன் ரொம்ப கெட்டவனா போயிட்டான், எம்ஜிஆர் வழியை ஃபாலோ பண்ணலன்னு தெரிய ரொம்ப மனமுடைஞ்சி அவர் இறக்குறாரு. அவர் இறந்தவனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு கார்த்திக்கு ஒரு ஒரு ஆன்மா உள்ள பூந்து எம்ஜிஆரோட ஆக்டிவிட்டீஸை அது உண்டாகுது. அந்த டைம் அதாவது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் இந்த இது நடக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப ஒரு என்டர்டெயினாகவும் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல கார்த்தி அப்படியே எம்ஜிஆரா மாறி எம்ஜிஆர் எப்படி சண்டை போடுவாரோ அதே மாதிரி குதிரையில எதிரிகளை, அதாவது அநியாயம் பண்றவங்கள தும்சம் பண்றதாகட்டும், ஒவ்வொரு சண்டை காட்சிகளுமே அந்த அளவுக்கு ஒரு எங்க வீட்டு பிள்ளையில எம்ஜிஆர் அந்த சவுக்களை அடிக்கிற சீன் அது அப்படியே கார்த்தி ஃபுல்லா பண்ணியிருந்தாரு. அப்படியே எம்ஜிஆரோட மறு உருவமா மாறி நின்று எப்படி அநீதிக்காகவும் அதாவது தீமைக்காகவும் எப்படி போராடி அவர் என்னென்ன சொன்னாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. சில கட்சி ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது, அதை நம்ம இங்க சொல்ல வேண்டாம். பட் இந்த ஒரு முயற்சி ஒரு வித்தியாசமான முயற்சி. இந்த மாதிரி நிறைய படம் வந்திருந்தாலும் இது முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அப்படியே தேட்டரே ஆர்ப்பரிக்கும் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் படங்கள்னாவே எம்ஜிஆர் நிறைய படங்கள்ல ஒரு முன்னுதாரணமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட மைய ஆன்மாவே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலே என்னமோ இந்த படம் அந்த அளவுக்கு நம்ம ரசிச்சு பார்க்குற அளவுக்கு நலன் குமாரசாமியோட டைரக்ஷன், கார்த்தியோட நடிப்பு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜ்கிரனோட அந்த ஆரம்ப காலத்துல ஒரு எம்ஜிஆர் ஃபேன் எந்த அளவுக்கு எம்ஜிஆரை பத்தி ஒன்று சொன்னா அடியே விழுந்துரும். அந்த அளவுக்கு தான் அவரும் அந்த ஆனந்த்ராஜோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜ்கிரண் செத்த அந்த பணத்தை போட்டிருப்பாங்க. அந்த டைம்ல கூட ஆனந்த்ராஜ் எம்ஜிஆர் ஆக்டிங்கை பண்ணிக்கிட்டே அவர் அழுவுற விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. கார்த்தி ஒரு சாதாரண ஒரு போலீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸாகவும் நடிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் எம்ஜிஆரா மாறி அதை எதிரிகளை துவம்சம் பண்ற சீனும் அந்த அளவுக்கு கார்த்தியோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கா பார்த்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதனால லாஜிக்கை தான் அந்த பக்கம் ஓரமா வச்சுட்டு இதை ஒரு என்டர்டெயினா பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான படம், அருமையான படம். குடும்பத்தோட தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அந்த அளவுக்கு ஆஹா ஓஹோ அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. மொத்தத்துல எம்ஜிஆரை பிடிக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பா ரசிப்பாங்க. கார்த்தியை பிடிச்சவங்களும், அதாவது கார்த்தியோட நடிப்பும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும், அதாவது அந்த இதை ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பண்ண ஒரு விதம் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு.
சத்யராஜோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து சந்தோஷ் நாராயணோட இசை வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.